ஹலோ கைஸ், ஐம் பேக் வித் அந்த வீடியோ. எல்லாருக்கும் குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங். சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா வேலூர் கோட்டைக்கு போயிட்டுருக்கேன். லாஸ்ட் 2 வீடியோ பார்த்தீங்கன்னா நான் காஞ்சனகிரி ஹில்ஸ் vlog போட்டிருப்பேன். ஸோ யாரெல்லாம் பார்க்கலையோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் அதை பார்த்துட்டு வாங்க. இப்போது காஞ்சனகிரி ஹில்ஸ்லேருந்து நான் அப்படியே வேலூர் கோட்டைக்கு கிளம்பி போயிட்டுருக்கிறேன். ஏன்னா இங்கேருந்து வேலூர் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர்ஸாக வருது. டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11 o'clock ஆக போகுது. அந்த வேலூர் கோட்டையை பற்றி நம்ம ஸ்கூலில் நிறையா படிச்சிருப்போம். படித்தது ஞாபகம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு விஷயம். சரி, அந்த கோட்டையில் அப்படி என்னதான் இருக்குது அப்படின்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அங்கே ஒரு கவர்மெண்ட் மியூசியம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, அந்த மியூசியம் போயிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் போயிட்டுருக்கேன். ஓகே, நம்ம உள்ளே வந்தாச்சு. இதுதான் என்ட்ரன்ஸ்ன்னு நினைக்கிறேன். பைக் பார்க்கிங் உள்ளே இருக்கா இல்லை இங்கே தான் நிப்பாட்டணுமான்னு தெரில. ஓகே, இங்கே நோ பார்க்கிங்னு போட்டிருக்கு. ஆனால் எல்லா பைக்கும் கரெக்டாக அங்கேயே தான் பார்க் பண்ணிட்டு போயிருக்காங்க. நம்ம பேசாமல் முன்னாடியே பார்க் பண்ணிட்டு உள்ள போகிறோம். கோட்டைக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு அகழி இருக்குது. ஸோ இதை பற்றி நான் படித்த ஒரு சில விஷயம் ஞாபகம் இருக்குது. என்னென்னா, இந்த அகழி எதுக்கு கோட்டையை சுற்றி கட்டியிருக்காங்க அப்படின்னா, இந்த கோட்டையை எதிர்நாட்டு மன்னர்கள் காப்பாற்றுறதுக்காக. ஏன்னா யாராச்சும் இப்போது போர் டிக்ளேர் செய்யாமல் திடீர்னு போருக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்ககிட்டருந்து காப்பாற்றுறதுக்காக தான் இந்த அகழி வெட்டியிருக்காங்க. ஏன்னா இந்த கோட்டைக்குள்ளே நுழையணும் அப்படின்னா ஒன்று மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக போகணும், அப்படி இல்லைன்னா இந்த அகழியை தாண்டி தான் போகணும். மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக போகிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அங்கே ஆல்ரெடி வீரர்கள் பாதுகாப்புக்கு இருப்பாங்க. அதனால் திடீர்னு போருக்கு வர்றவங்க பார்த்திங்கன்னா குறுக்கு வழியில் போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அப்படி குறுக்கு வழியில் யாரும் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கோட்டையை சுற்றி இவ்வளோ பெரிய அகழி கட்டியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான முதலைகள் அவங்க வளர்ப்பாங்க. ஏன்னா யாராச்சும் தண்ணிக்குள்ளே இறங்கி நீச்சல் அடித்து கோட்டைக்குள்ளே போக முயற்சி பண்ணால் அந்த முதலைகள் அவங்கள கொன்றுவிடல. அதனால் இந்த கோட்டையோட சேஃப்டிக்காக தான் இந்த மாதிரி பெரிய பெரிய அகழிகள் மோஸ்ட்லி எல்லா கோட்டைக்கு வெளியும் சுற்றி கட்டியிருப்பாங்க. இங்கே எல்லா கல்லுமே பார்த்திங்கன்னா வீரக்கல் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கல்லுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நூற்றாண்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ஆஃபீஸர். இந்த சைடும் நிறையா சிலைகள்லாம் வச்சுருக்காங்க. மூத்தவளா? யாருக்கு மூத்தவள்னு தெரியல. முதலாம் ராசராச சோழனின் கல்வெட்டு தூண். இதுவும் ஒரு கல்வெட்டு தூண். இந்த தூணில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து தமிழ் லெட்டர்ஸ் எல்லாமே வந்து செதுக்கியிருக்காங்க. கிபி 10ஆம் நூற்றாண்டு. சோழர் கால மண்டபத்தூண் 12th century. இதுவும் 10th century எடுத்த ஒரு தூண். நாகக்கல். மூணுமே நாகக்கல் தான். இந்த கல்லில் பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு உருவத்தை வந்து செதுக்கியிருக்காங்க. யானை 13th century. இதுவும் 13th century. கணேசர். இது ஒரு விநாயகர் சிலை மாதிரி இருக்கு. சிற்பத்தூண். கல்குண்டு. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கல்லாலேயே செஞ்ச ஒரு பீரங்கி. கிபி 18ஆம் நூற்றாண்டு. அந்த பீரங்கிக்கான குண்டு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கல் மட்டும்தான். இது கல்லிலேயே செஞ்ச தண்ணி தொட்டி. ₹5 டிக்கெட் எடுக்கணும். உள்ளே போய் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதா இருந்தால் ₹20 தனியாக பே பண்ணணும். ஸோ மொத்தம் வந்து ₹25 பே பண்ணி தான் உள்ளே போகணும். அந்த ₹20 பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும்தான். உள்ளே வந்து வீடியோ வந்து அலௌட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் வெறும் ஃபோட்டோஸ் மட்டும்தான் வந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அது அப்படியே அந்த வீடியோ வந்து அட்டாச் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா பழந்தின்னி வௌவால். இது வந்து ஒரிஜினல் உடம்பு தான். இறந்து போன வௌவாலை வந்து பதப்படுத்தி வச்சுருக்காங்க. இது வந்து புறா, முயல், ஓணான் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் தான். இது பார்த்திங்கன்னா மீன், நண்டு, அதோடைய எலும்பு அதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. இது ஒரு சிறுத்தையோட எலும்புக்கூடு. இங்கே வந்து பாம்பு, வண்டு அதெல்லாமே வச்சுருக்காங்க. இது வந்து அந்த காலத்து செஸ் போர்ட். ஸோ இதில் காயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இப்படி தான் இருந்துச்சு. இது வந்து ஆண் மயில் அப்புறம் பெண் மயில் 2 மயிலோட உடம்பு. இது அந்த காலத்து சிலைகள். இது பார்த்திங்கன்னா 2 அணில் விளையாடுற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த அணிலுமே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் தான். இது நடராஜர் சிலை, பட்டாம்பூச்சி, விளக்கு. இது பார்த்திங்கன்னா கழுதை புலி வந்து வேட்டையாடுற மாதிரி. இந்த கழுதை புலியும் ஒரிஜினல் தான். கீழே இருக்கிற மானும் வந்து ஒரிஜினல் தான். இது பார்த்திங்கன்னா சில கைவினை பொருட்கள், ஓலைச்சுவடிகள், அந்த காலத்து காசு, இந்த மண்ணில் செய்யப்பட்ட தொட்டி, டேப் ரெக்கார்டர், டெலிஃபோன்ஸ், பழைய காசு. ஓகே, மியூசியமில் வந்து பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக அங்கே வந்து வீடியோ எடுக்க வந்து அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வெறும் ஃபோட்டோஸ் மட்டும் தான் நான் வந்து எடுத்தேன். ஸோ அந்த ஃபோட்டோஸை தான் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன். இங்கே பார்த்திங்கன்னா நிறையா விலங்குகள், பறவைகளோட உடம்பெல்லாம் அப்படியே பதப்படுத்தி வச்சுருந்தாங்க. இப்போ அந்த கழுதைப்புலி வந்து வேட்டையாடுறது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது நேரில் பார்க்கும்போது அப்படியே ஒரிஜினலாக உயிரோடு இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு. அந்த மியூசியத்துக்கு அப்புறம் உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மசூதி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. நான் ரெண்டுமே போகலை. இங்கேருந்து அப்படியே நான் கிளம்பி போயிட்டுருக்கேன். ஓகே கைஸ், நான் இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருப்பேன். அங்கேயும் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.